வணக்கம், நான் வேஜாஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம தொழிற்பேட்டை ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10வது கிலோமீட்டர் நிற்கிறோங்க. நெற்குணம் பக்கத்தில். இது வந்து ஒரு 2 ஏக்கருங்க. இது கிணறு இருக்குது, ஆயில் இன்ஜின் ஃபுல்லாகவே மண், ரெட் சாயில் மண் தான். அப்படி வந்து ஃபுல்லாகவே அளந்து கல் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அளந்து இது பாருங்க, ஃபுல்லாகவே எல்லா பவுண்ட்ரிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளந்து கல் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே. இது விவசாயத்துக்கு யாருக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நல்ல அருமையான இடம். ஒரு 15 அடி வழி தான் இதுக்கு. இல்லை கோழி பண்ணை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை அந்த மாதிரிலாம் நல்லா யூஸ் பண்ணலாம். மண் நல்ல அருமையான மண்ணுங்க. இது எது வச்சாலும் நல்லா விளையும். ஃபுல்லாக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே பைப் லைன் தானே? ஃபுல்லாக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, கம்ப்ளீட்டாக இந்த பாருங்க. இந்த கல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லைங்க. இந்த பக்கத்தில் வாங்கி நம்ம ஃபென்சிங் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஃபென்சிங் பண்ணிட்டோன்னு சொன்னால் இடம் நல்லா அருமையாக இருக்கும். அது ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸில் சைட்டுக்கு வந்துடலாங்க அதிகப்படியாக. இந்த மண் அள்ளியே கூட நமக்கு தேவைன்னா இங்கேருந்தே அப்படியே ஒரு ரோடு மாதிரி அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம அதில் முட்டிடலாம். அதாங்க என்ட்ரன்ஸ். அது நமக்கு நல்லா மாந்தோப்பு, தென்னந்தோப்புலாம் வைக்கலாம். ஏன்னா மண் வந்து நல்லா ரெட் சாயில் மண்ணுன்றதுனால நல்லா அருமையாக வரும். எது வச்சாலும் நல்லா வருங்க. இங்கெல்லாம் ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸு அப்படி இல்லைன்னா ரிட்டையர்ட் பர்சன்லாம் இருந்தாங்கன்னா அழகாக வாங்கிட்டு, ஏன்னா சின்ன பட்ஜெட் தான், 2 ஏக்கரு. அதாவது இதுலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 100 மீட்டரில் வந்து, அதாவது தொழிற்பேட்லேருந்து சூனாம்பேடு போகிற ரோடுங்க. அது அந்த ரோட்லேருந்து பார்த்தா ஒரு 100 மீட்டர் தான் நமக்கு சைட் உள்ள மண் ரோடு. அப்புறம் இந்த 15 அடி தான் நமக்கு என்ட்ரன்ஸ். இந்த ரோடு வந்து நமக்கு, இந்த ரோடு நமக்கு தானே? இது நமக்கு மட்டும்தான். ஓகே, அண்ணன் தம்பி 2 பேருக்கு தான் இது. இதுக்குன்னே வழியே வாங்கிட்டாங்க, யாரும் தடுக்கிறதெல்லாம் முடியாது. இடம் வந்து நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.